ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரைக்கும் அப்பா உங்கள் பிரசன்னம் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் வர தடைப்பட்டு இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆண்டவரே நேர்த்தியாய் அழைத்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய தெய்வீக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. எப்போது எப்போதுன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசுறு எப்போது கனி கொடுக்குன்னு காத்து கிடந்த மனசு சத்தியத்தை பித்து பிடிச்சு தேடுன அந்த உசுறு நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்த அன்பு, குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில் தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்து கொண்ட நல்ல அன்பு சேர்ந்து உணர்ந்து சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே. குடும்பங்கள் சேர்ந்து கொண்டு குழியில் தள்ளினாலும் ஊருக்கு முன் முத்தமிட்டு அணைத்து கொண்டீரே. நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தோம் மனசு பாடுது புதுசு. நீ செய்தத நினைச்சு நன்றி சொல்லுது மனசு. எத்தனையோ பாட்டிருந்தும் மனசு பாடுது புதுசு. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. தத்தி தத்தி பேசும் என்னை, மந்தனாவை கொண்ட என்னை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை ஏற்றி அரசனாக்கினி. ஓ, எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் தாழ்த்தவும் அவராலே ஆகும். திக்கி திக்கி பேசும் என்னை, மந்தனாவை கொண்டவனை, ராஜாக்களை தள்ளி ராஜாவாக்கினி. அழைப்பே இல்லை என்று அழைத்து சொன்னவர் முன் அரியணை கொடுத்து என்னை அரசனாக்கினி. நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போயிருப்பேன். நீர் மட்டும் இல்லைனா என்ன நான் செஞ்சிருப்பேன். எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்தோம். நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போகவில்லை. நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போக தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபமெல்லாம் வீணா போக, ஓ, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. அல்லேலூயா. யெகோவா
தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூஹா,
ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா பாட்டு கதை கெட்டிட பரிசுத்தமாய் வாழ்ந்திட ஆசீர்வாதம் புது வாழ்வு பெற்றிட போலவா வா 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 சிஜி சிக்குவா தம்பி தங்கை சிஜி சிக்குவா ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு ஜிங்கு ஜிங்குன்னு நட போட்டு சிங்காரமா உட போட்டு சிஜி சிக்குவா தம்பி சிஜி சிக்குவா சிஜி சிக்குவா தங்கை சிஜி சிக்குவா செம்ம ஜாலி. பாக்கியவான்க பல ராஜ்யங்களுடையது தேப்படையக பாக்கியவான்க ஆளுதை அடைவார்கள் சார்ந்த குடும்பமுள்ளவர்கள் பாக்கியவான்க பூமியை சேர்ந்தத்துக் கொள்வார்கள் நீதியின் மேல் பட்சிதானவர்கள் பாக்கியவான்க அவர்கள் திருப்தி அடைவார்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்க அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் ஆவியில் எளிமையாளர்கள் பாக்கியவான்கள் அவர் பலராட்சியம் அலருடையது மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பலராட்சியம் அலருடையது மத்தேயு 5:4 சாணங்களர்கள் பாக்கியவான்கள் பலராட்சியம் அலருடையது மத்தேயு 5:4 நீரின் மேல் பசியாதவர்கள் பாக்கியவான்கள் திருப்தி அடைவார்கள் ஆவியல் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பல்கோராஜ்யம் அவர்களுடையது தீபுரங்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆரோக்கியவான்கள் சாந்த குணங்கள் பாக்கியவான்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது மத்தேயு 5:3 துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதை அடைவார்கள் மத்தேயு 5:4 ஆவியல் இருவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேதனை தரிசிப்பார்கள் மத்தேயு 5:4 துயரப்படுகிறவர் பாக்கியவான்கள் என மத்தேயும் 5:4
தம்பி நீ அன்பை கொடுத்திடு தம்பி பண்பே உயர்ந்தது தங்காய் நீ பண்பாய் நடந்திடு தங்காய் அன்பே பெரியது தம்பி நீ அன்பை கொடுத்திடு தம்பி பண்பே உயர்ந்தது தங்காய் நீ பண்பாய் நடந்திடு தங்காய் நன்மை செய்திடு தம்பி நீ நல்வழி நடந்திடு தங்காய் உண்மை பேசிடு தம்பி நீ உதவி செய்திடு தங்காய் அன்பே பெரியது தம்பி நீ அன்பை கொடுத்திடு தம்பி பண்பே உயர்ந்தது தங்காய் நீ பண்பாய் நடந்திடு தங்காய் அண்ணன் கொன்னேலியோ போல நீயும் வாழணும் தம்பி இயேசுவின் அன்பை சொல்ல உன்னையும் கொடுக்கணும் தங்காய் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்தம் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராய் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5:9. துரியப்படுவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவரின் புத்திரன் எண்ணப்படுவார்கள். மத்தேயு 5:9. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரராஜ்யம் அவர்களுடைய. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடைய. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜ்யம் அவர்களுடைய. மத்தேயு 5:3. பைபிள் படிக்கணும், வசனம் கேட்கணும், அதன்படி வாழ்ந்து காட்டணும். சர்ச்சுக்கு போகணும், சாத்தா இருக்கணும், வசனத்தை வாழ்ந்து காட்டணும். வேணா 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 இந்த மொபைல் போனு, வேணா 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 இந்த பப்ஜி கேமு, எனக்கு இயேசு மட்டும், அடடா இயேசு மட்டும், ஐயோ இயேசு மட்டும் என் கூட இருந்தா போதும். இந்த லேசினஸ் பொண்ணு எல்லாம் காணா போகும். அடடா இயேசு
இயேசு மட்டும் என் கூட இருந்தா போதும், இந்த சாத்தானோட வாழு எல்லாம் சுருண்டு போதும். தாரே ரரே ரரே தாரே ரரே ரரே தாரா ரரா ரரே தானே நானே நானே தானே நானே நானே நானா நானா நானே. பாக்கியவான்கள் அவர்கள் பரலோகராஜ்யம். மத்தேயு 5:3. துயர பெற்றவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் 5:3. ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 5:4. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:3. ஆவி எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர் பரலோக ராஜ்யம் அவருடையது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவளுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுழற்றிக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதி மேல் பசிதாங்க உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கம் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் அடைவார்கள். மத்தேயு 5:6. சமாதானமானவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை புத்திரனாவார்கள். மத்தேயு 5:9. அடிக்கிற வெயிலுக்கு ஏதாச்சும் ஒரு ஜில்லுன்னு ஒரு ஐஸ் சாப்பிடணும் போல் இருக்குது. என்கிட்ட 10 ரூபா இருக்கு, உங்ககிட்டலாம் இருக்கா? டே இல்லைடா, எங்கள் அப்பா தரவே மாட்டார்ரா. எங்கள் அப்பா தான் தரமாட்டார். நான் எங்கள் அப்பாவோட பர்ஸ்லேருந்து திருடிக்கிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நைட்டு நீங்களாம் அப்படி திருடிடுங்க. டே அது பாவண்டா, அது ஏசப்பாவுக்கு பிடிக்காதுடா. அடைச்சி இவன் சும்மா சும்மா ஏசப்பா ஏசப்பான்னுக்கிட்டு தன்னோட சொந்த அப்பாட்டேருந்து திருடுறதெல்லாம் பாவம் இல்லை, போய் பக்கத்து வீட்டுக்கு போய் திருடிட்டு வர்றது தான்டா பாவம். சரி வாங்க நம்ம போகலாம். அப்பா அப்பா என் ஃப்ரெண்டோட ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்கடா, 10 ரூபா கொடுக்குறீங்களா? அதெல்லாம் வேணாம்ப்பா, வீட்டுக்கு வா, நான் உனக்கு வாங்கி தரேன். ஓகேப்பா. ஸ்கூல் முடிஞ்சு மறுநாள் மாலையா 4 மணி. அடே அடே நம்ம இன்னைக்கு காசு கொண்டு வர சொல்லியிருந்தால, நீ எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? டே எங்கள் அப்பா தரல, நான் அதனால எங்கள் அப்பா பையிலேருந்து ஆர்டர் போட்டேன். எங்கள் அப்பா தரல, நானும் ஆர்டர் போட்டு வந்துட்டேன்டா. நானும் ஆர்டர் போட்டு வந்துட்டா. டே சரி எப்படியோ பண்ணுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி வாங்க நம்ம ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு. நைட்டு இரவு ப்ரேயர் பண்ணுது.
ஏசப்பா என் ஃப்ரெண்டு இப்படி பண்ணிட்டாங்க, மன்னிச்சிருங்க ஏசப்பா. அவங்க அப்பா பறிச்சுட்டு வந்து காசை தின்னதுக்கு மன்னிச்சிருங்க ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமே. மறுநாள் ஸ்கூல் முடிஞ்சு மாலை 4 மணி. அடே நேற்று என் தூக்கத்தில் யாரோ பேசினாங்கடா. டேய் ஏன் தூக்கத்துலேயும் தான்டா யாரோ பேசினாங்களா? ஏன் தூக்கத்துலேயும் யாரோ பேசினாங்கடா. அடே அப்பா அப்பா பர்ஸ்லேருந்து திருடுறது பாவம்னு சொல்லி கேட்டுச்சுடா. டேய் எனக்கும் அப்படி தான்டா கேட்டுச்சு. எனக்கும் அப்படி தான்டா கேட்டுச்சு. டேய் அது வேறு யாரும் இல்லை, ஏசப்பா தான்டா. உங்களுக்காக நைட்டு நான் தான்டா ப்ரேயர் பண்ணேன். ஓகே சாரி சார்ரா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். எல்லாருக்குமே மன்னிப்பு கேட்க போகிறோம். சரி வாங்கடா ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டுடலாம். ஏசப்பா என்னை மன்னிச்சுங்க ஏசப்பா. ஆமென். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. கோழி கொத்து ஒச்சாண்டப்பா வாரி கொட்டு ஆட்டுக்குட்டிய கண்டிகளா கண்டோ முன்னுக்குண்டு கொத்து கொத்து கோழி கொத்து ஒச்சாண்டப்பா வாரி கொட்டு ஆட்டுக்குட்டிய கண்டிகளா கண்டோ முன்னுக்குண்டு காட்டுக்குள்ள ஆட்டு வைக்க போனவரானே நானா போச்சு ஆட்டுக்குட்டி கூடுல பொண்ணு. காட்டுக்குள்ள ஆட்டு வைக்க போனவரானே நானா போச்சு ஆட்டுக்குட்டி கூடுல பொண்ணு. அச்சச்சோ அவரக்கா அஸ்கு புஸ்கு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சா. அச்சச்சோ அவரக்கா அஸ்கு புஸ்கு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சா. காட்டுக்குள்ள ஆட்டு வைக்க போனவரானே நானா போச்சு ஆட்டுக்குட்டி கூடுல பொண்ணு. காட்டுக்குள்ள ஆட்டு வைக்க போனவரானே நானா போச்சு ஆட்டுக்குட்டி கூடுல பொண்ணு. பள்ளமேடு தேடி பார்த்த கிடைக்கலிங்கோ, குண்டு குழி தேடி பார்த்த கிடைக்கலிங்கோ. அச்சச்சோ அவரக்கா அஸ்கு புஸ்கு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சா. அச்சச்சோ அவரக்கா அஸ்கு புஸ்கு ஆட்டுக்குட்டி தொலைஞ்சு போச்சா. அடச்சி வாயை மூடுங்க, நானே ஆட்டுக்குட்டியை காணும் கவலைப்பட்டு இருக்கேன். அக்கா ஏன்க்கா இப்படி கவலை பண்றீங்க? உங்களுக்கு மொத்தம் எத்தனை ஆடுகள் இருக்கு? 100 ஆட்டுல உங்களுக்கு எத்தனை ஆடு காணாம போச்சு? 1. அடைச்சி ஒன்னே ஒன்று தானே காணாம போச்சு. மீதி 99 இருக்குல்ல, அதை வச்சுக்கோங்களேன். என்னதான் தம்பி இப்படி சொல்லிட்ட? நீயும் நானும் காணா போனப்ப உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு ஏசப்பா நம்மளை தேடாம போயிருந்தா நம்ம வீணா போயிருப்போம். ஆண்டவர் நம்மளை தேடி வந்தார்ல, நான் ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிக்க போறேன். பள்ளமேடு தேடி பார்த்த கிடைக்கலிங்கோ, குண்டு குழி தேடி பார்த்த கிடைக்கலிங்கோ. பள்ளமேடு தேடி பார்த்த கிடைக்கலிங்கோ, குண்டு குழி தேடி பார்த்த கிடைக்கலிங்கோ. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாத்தம் குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
மத்தேயு 5:6. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:8. 7. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுவீர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இரத்தின் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:5. இந்த இடம் பார்க்குறவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடியது. இந்த வீட்டுக்குள்ளே வேற நெட்டே கிடைக்க மாட்டேங்குது. சரி, நம்ம வெளியே போய் நின்று பார்ப்போம். என்னடா இது புதுசாக தெரியுது. சரி, அங்கே நின்று போய் பார்ப்போம். இன்னும் டவரே கிடைக்க மாட்டேது. இன்னும் சுடுது காலெல்லாம். ஐயோ ஐயோ ஐயோ, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. திருடி ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாச்சும் இடம் நடந்தா திருடுவோம். என்ன அங்கே ஒரு தூரத்தில் ஒரு இடம் தெரியுது, தக தகன்னு மின்னுதே. சரி, இன்னைக்கு ஜாக்பாட் தான். என்ன காலெல்லாம் ஒரு மாதிரியா சுடுது, என்னமோ ஏறுது கால் மேலே. சுடுது. என்ன எல்லாரும் ஒயின் ஷாப் மூடி இருக்கு. இங்க நல்ல பெரிய ஒயின் ஷாப்பா இருக்கு, போய் பார்ப்போம். காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எல்லா ஊரையும் ஏமாச்சிந்தி, எந்த ஊரையும் எப்படியாவது ஏமாத்திடுவோம். எரியுதே. கால் எதுவும் ஏறுதே. காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஹலோ ஹலோ ஏஞ்சல், இன்றைக்கி என்ன நாள்னு தெரியுமா? இன்றைக்கி சண்டே. நம்ம சண்டே கிளாஸ் அக்கா வேறு சண்டே கிளாஸில் உட்காந்து கதை சொல்லுவாங்க, வசனம் சொல்லுவாங்க. இதில் வேறு அதை படித்து சொல்லணும், அதுவே பெரிய தொல்லையாக இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது கட்டு அடிக்கிறோம் சண்டே கிளாஸை. இது என்ன இவ்வளோ அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இடம் இருக்குது. சரி, உள்ளே தான் போய் பார்ப்போம். எரியுது எரியுது எரியுது. என்ன இந்த செட்டாப் பாக்ஸ் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது.
சரி லீவ்லையாச்சும் கார்ட்டூன் பார்க்கலாம்னா பார்க்கவே முடியாது போல. இது என்ன பொழப்போ. அங்கே ஏதோ ஒரு இடம் இருக்கு, அங்கே போய் வச்சு பார்ப்போம். என்ன நெட்டே கிடையாது. சுடுது சுடுது எரியுது அப்படி. அடடா, இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கு. நம்ம உள்ளதான் போய் பார்ப்போமே. இல்லை வேணாம் வேணாம், இந்த இடம் பார்க்க கொஞ்சம் மோசமாக தான் தெரியுது. சுற்றி பாரு, யாருமே இல்லை. ஆமாம் ஆமாம், கொஞ்சம் சுடுது சுடுது சுடுது. ஐயோ எரியுது. காப்பாத்துங்க. நல்ல வேளை நம்ம உள்ள ஏஸ்பா வரைஞ்சனால, வேதத்தை படித்தனால நம்ம இந்த பாவத்திலேருந்து தப்பிச்சிட்டோம். ஆமாம், பாவத்திலேருந்து தப்பிக்க ஒரே வழி ஏஸ்பா மட்டும்தான். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துள்ளார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரம் படிவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. நீதியின் மேல் பசி தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்,
அவர்கள் வெற்றி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவருடைய புத்திரன் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. என் பேரு சௌலனா, ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுமும் தானா பரிதாபம் காட்டாதவனா. என் பேரு சௌலனா, ஊருக்குள்ள வந்து நின்னா படையெல்லாம் நடுமும் தானா பரிதாபம் காட்டாதவனா. அச்சோ கெட்ட பையன், அச்சோ கெட்ட பையன். இயேசு என்ன தொட்ட பின்னால் லைஃப்ல செஞ்சு வந்தது தன்னால். ஊருக்குள்ள நான் செய்தி சொன்னா கூட்டம் குழியும் எனக்கு முன்னால். இப்போ நான் நல்ல பையன், இப்போ நான் நல்ல பையன். என் பேரு இப்போ பவுலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. என் பேரு இப்போ பவுலன்னா, நான் இயேசுவுக்கு சொந்தம் கண்ணா. குட்டி தம்பி பாடு ஹே கும்மாளந்தா போட்டு, குட்டி தம்பி பாடு ஹே கும்மாளந்தா போட்டு. குட்டி தம்பி பாடு ஹே கும்மாளந்தா போட்டு, குட்டி தம்பி பாடு ஹே கும்மாளந்தா போடு. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. தேறப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பஸ்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. தேடப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. தேறப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. அவன் கலர் கலராரில் உடுவான், கலங்கி நிற்காத
நிக்காத, அவனை நம்பி விடாத, நம்பி ஏமாந்திடாத. கலர் கலர் லாரி விடுவான், கலங்கி நிக்காத. தாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். தாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். வழி சத்தியம் ஜீவனையும் தந்திடுவாரே, நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரே. வழி சத்தியம் ஜீவனையும் தந்திடுவாரே, நீ வாழ வழி உனக்கு காட்டிடுவாரே. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். தாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். உனக்காக சிலுவையில ஜீவன் தந்தாரு, உன்னை மீட்க தன்னை பலியாக தந்தாரு. உனக்காக சிலுவையில ஜீவன் தந்தாரு, உன்னை மீட்க தன்னை பலியாக தந்தாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். தாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். உனக்காக மீண்டும் அவர் வந்திடுவாரே, உன் கரம் பிடிச்சு பரலோகம் கூட்டி செல்வாரே. உனக்காக மீண்டும் அவர் வந்திடுவாரே, உன் கரம் பிடிச்சு பரலோகம் கூட்டி செல்வாரே. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தம்பி கவலைப்படாத, தங்காய் கலங்கி நிக்காத, கர்த்தரேசு உனக்காக துணை இருப்பாரு. தாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். சாத்தா உருட்டு 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 உருட்டுவான், அவன் பொய் பொய்யா பொய் பொய்யா பொய்ய பேசுவான். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:7. சமாதானம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:8.
9. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:7. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இந்த பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. அடுத்து சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 5:9. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:6. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:3. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:7. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. என்ன தேடி வந்த இயேசு ராஜா, காணாம போன என்ன தேடி வந்த இயேசு ராஜா, பாவியான என்னையும் சேர்த்து கொண்ட மகாராஜா, பாவியான என்னையும் சேர்த்து கொண்ட மகாராஜா. அப்ப சொல்ல கேளாம புத்தி கட்டு மோசம் போனேன், அப்ப சொல்ல கேளாம புத்தி கட்டு மோசம் போனேன். தூரம் போன என்னையும் சேர்த்து கொண்ட மகாராஜா, தூரம் போன என்னையும் சேர்த்து கொண்ட மகாராஜா. மாடடிச்சு
மாடடிச்சு எல்லோருக்கும் விருந்து வச்சு மகனா ஏற்றுக்கொண்ட அன்பின் மகாராஜா, மகனா ஏற்றுக்கொண்ட அன்பின் மகாராஜா. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. நீதியின் மேல் பசித்தாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். மத்தேயு 5. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுபவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் அவர் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவி எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. மத்தேயு 5:4. பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. மீதியின் மேல் பசிதாகமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. நிறுத்துங்கடா. என்னப்பா பிரச்சனை? ஏன் நிறுத்த சொல்றீங்க? என்னாச்சு? அப்புறம் என்ன சும்மா அல்டிமேட் அல்டிமேட்னு ஏதாவது புரியற மாதிரி பாடினா தானே புரியும். இப்போ என்ன, உனக்கு பாட்டு புரியல அவ்வளோதானே? புரியுற மாதிரி பாடுறேன், கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.
உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. நீதியின் மேல் பசிதாரம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமை உள்ள பாக்கியவான்கள் மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனிடம் தரிசிப்பார்கள். மத்தேயு 5:7. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:4. ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. மத்தேயு 5:3. தூயப்படுவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுகந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:4. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:5. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். மத்தேயு 5:7. கெத்தா வாழுவேன் பார்த்து நடப்பேன் முகத்துல ஸ்மைல போட்டு காஸ்பல் பேசுவேன். சைக்கான வேர்ல்டுல நோ பைக் லைஃப்ல வசனம் ஆர்ட்ல ஜீசஸ் லைஃப்ல. கெத்தா வாழுவேன் பார்த்து நடப்பேன் முகத்துல ஸ்மைல போட்டு காஸ்பல் பேசுவேன். சைக்கான வேர்ல்டுல நோ பைக் லைஃப்ல வசனம் ஆர்ட்ல ஜீசஸ் லைஃப்ல. ஆல் டைம் கிங்கு என்னோட பங்கு சேர்ந்து ஊதுவாண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங்கு என்னோட பங்கு சேர்ந்து ஊதுவாண்டா டெவிலுக்கு சங்கு.
அழக ஓடி போய் பிடிக்க அவர் கால என்ன தூக்குவாரு அவர் தோல் மேல. ஆஹா என்ன ஒரு மனசு, ஆஹா என்ன ஒரு மனசு. அப்ப கெத்தா பாடு. ஆல் டைம் கிங்கு என்னோட பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங்கு என்னோட பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. சுந்தர கப்பு போல வாழ்க்கை சொக்கா போவாது இயேசுவ நீ பார்க்க. உலகம் நாலு மாறி பேசும் பின்னாடி உன்னை தூக்குவாரு எல்லாருக்கும் முன்னாடி. சுந்தர கப்பு போல வாழ்க்கை சொக்கா போவாது இயேசுவ நீ பார்க்க. உலகம் நாலு மாறி பேசும் பின்னாடி உன்னை தூக்குவாரு எல்லாருக்கும் முன்னாடி. போடு கண்ணாடி 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 கண்ணாடி. ஆல் டைம் கிங்கு என்னேசு பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங்கு என்னேசு பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங்கு என்னோட பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. ஆல் டைம் கிங்கு என்னோட பங்கு சேர்ந்து ஊதுவோண்டா டெவிலுக்கு சங்கு. சூப்பரோ. மஞ்சு துண்டு கண்ணாத குறும்பு தம்பி அதிகம் பேசாத குறும்பு தங்காய். சண்டி தாளம் கண்ணாத குறும்பு தம்பி லஞ்சம் கொடுக்காத குறும்பு தங்காய். சொல்ல பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க வைக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க வைக்காம ஃபாலோ பண்ணுங்க. அன்பு பண்பாய் பேசிடு அன்பு தம்பி அடிவாய் அழகாய் நடந்தீடு அன்பு தங்க. சமாதானம் என்றும் கண்டீடு அன்பு தம்பி சந்தோஷம் கொடுத்தீடு அன்பு கண்ணாய். ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படியே அக்காவ ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படியே அக்காவ ஃபாலோ பண்ணுங்க. டியாலோ 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 டியாலோ. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பஸ்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள். மத்தேயு 5:6. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இயேசுவை தரிசிப்பார்கள். மத்தேயு 5:8. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய
புத்திரராக இருப்பார்கள். மத்தேயு 5:9. ஆவியின் எளிமையுடையவர்கள் பாக்கியமார்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. மத்தேயு 5:3. சார்ந்த குணமுள்ளவர்கள் பாக்கியமான்கள், அவர்கள் பூமியை சுதாரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுக்குடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனின் புத்திரர் எனப்படுவார்கள். மத்தேயு 3:9. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். மத்தேயு 5:4. சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மத்தேயு 5:3. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நம்ம மருமக ரொம்ப சும்மாவே இருக்காளே, அவளை ஏதாச்சும் வேலை வாங்கியே ஆகணுமே. சரி கேட்போம். ஏம்மா ஸ்வீட்டி, எனக்கு ரொம்ப தாகமாக இருக்கு, தண்ணி கொண்டு வாமா. வரையத்த இந்தாங்கத்த தண்ணி. என் பேர் ஸ்வீட்டி இல்லை, ஸ்வீட்டி. மம்மி, ஐ எம் so hungry, please give me some snacks. ஆமாம், பெரிய இங்கிலீஷ் வள்ளலு. ஏ சுர்ரா சுர்ரா, ஏ சுர்ரா 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 சுர்ரா. காலையில் தானே 100 ரூபா கொடுத்தேன். நீங்கள் அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது. நான் காலேஜ் படிக்கிற பையன், நான் என்ன வேணாலும் 100 ரூபாய் வச்சு பண்ணுவேன். ஒரு கீழ்ப்படிதான கணக்கு கூட இல்லை. ஓன் பிள்ளை தானே, ஒன்றை மாதிரி தான் இருப்பான். இந்தா பிடி ஸ்நாக்ஸை. சரி விடுங்கம்மா. ஸ்வீட்டி, சாப்பாடு கொண்டு வா. சாப்பாடு ரெடியா? ரெடி. எப்போ பாரு இந்த வீட்டில் சமைச்சு போட்டு சலிச்சு போயிட்டேன். இந்தா சாப்பிட்டதை எடுத்துட்டு போ. ஆமாம், இவ சமைச்சத நாய் கூட சாப்பிடாது, இதில் சமைச்சு சமைச்சு சலிச்சு போயிட்டாலாம். ஏ சுர்ரா சுர்ரா சுர்ரா. டே என்னடா பண்ணுற? இரவு 10 மணி. சுர்ரா, ஏ சுர்ரா 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 சுர்ரா. ரூபன் மணி 10 ஆச்சு, ஃபோனை வச்சுட்டு தூங்குடா. அமைதியா இரு, எனக்கு கொஞ்ச நேரம் தானே கேம் விளையாடுறேன், அது உனக்கு பொறுக்காதா? சுர்ரா 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 சுர்ரா. டே சுர்ரா சுர்ரா சுர்ரா. ரூபன் மணி 12, இப்பயாவது ஃபோனை வச்சுட்டு தூங்க. இருங்கம்மா, முடிய போதுமா மேட்ச், வெயிட் பண்ணுங்கம்மா. சுர்ரா 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 சுர்ரா. காலை 4 மணி. சரி, கேம் முடிஞ்சு. சரி ஃபோனை வைப்போம், கொஞ்ச நேரம் நாச்சும் ரெஸ்ட் எடுப்போம். இந்த கிழவி சும்மா தானே இருக்கு, எந்திரிச்சு கூட்டினா என்னவா, கேட்டா தூக்கமே வரலன்றோம். காலை 6 மணி. ஏம்மா சீட்டி, எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரலம்மா. பார்த்தீங்களா, நைட்டெல்லாம் நல்ல கும்பகர்ணம் தூக்கம் தூங்கிட்டு தூக்கமே வரலன்னு சொல்லுது. ரூபன் எந்திரிடா.
காலேஜுக்கு டைம் ஆச்சு. நான் வெயிட் பண்ணுங்கம்மா, கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேனேம்மா. நைட்டு ஃபுல்லாக சுடுறான்னு சொன்னான். என்னத்தை சுட்டானோ. நைட்டில் சாப்பிட பூரி சப்பாத்தி சுடுறான்னா சுட மாட்டேங்கிறான். நைட்டு ஃபுல்லாக என்னத்தையோ சுட்டிக்கிட்டே இருக்கான். ஏம்மா ஸ்வீட்டி, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, சாப்பாடு கொண்டு வா. இந்தாங்க சாப்பாடு. ரூபன் எந்திரிச்சிட்டானா? ஐயோ, அவனை வேற எழுப்ப மறந்துட்டேனே. இந்த போய் எழுப்புறேன். ரூபன் எந்திரிடா, காலேஜுக்கு டைம் ஆச்சு. வெயிட் பண்ணுங்கம்மா, கொஞ்ச நேரத்தில் கிளம்பி வரேன். ஆமாம், இவனை நீ சாப்பிட்டு முடிச்சு வண்டியை ஏறி போய் உக்காந்ததுக்கப்புறம் கூட எழுப்பலாம். குளிக்கவும் மாட்டான், பல்லும் தேய்க்க மாட்டான், அப்படியே அவுத்து விட்ட மாடு மணிக்க போவான். சரி, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோம். என்னது, இன்னைக்கு நைட்டு ஹோட்டல் போகிறோம்மா, 500 ரூபா கொண்டு வரணுமா? அப்பாட்ட கேட்டால் தருவார், அம்மாட்ட கேட்டால் தரமாட்டாங்க. சரி, நம்ம போய் அப்பாட்ட கேட்டுடலாம். அப்பா, இன்றைக்கி நைட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து ஹோட்டல் போகிறோம். எங்களுக்கு 500 ரூபா வேணும். ஆனால் 500 ரூபா கேட்டிருக்காங்க, எனக்கு 1000 ரூபா வேணும். தர முடியுமா முடியாதா? நேற்று காலையில் தானே உங்கள் அம்மா உனக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. ஆமாம் அப்பா, 100 ரூபாலாம் எனக்கு பத்தாதுப்பா. நான் காலேஜ் படிக்கிற பையன்ப்பா. என்னப்பா நீங்கள் 100 ரூபாலாம் எனக்குலாம் 10 ரூபா மாதிரி. சரி, உனக்கு ஜிபே பண்ணி விட்றேன். நான் பெற்றதும் சரியில்லை, இவ பெற்றதும் சரியில்லை. பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? டே, என்னடா இப்படா இருக்கீங்க எல்லாரும்? நான் நல்லாவே இல்லைடா. எங்கள் அப்பா எனக்கு காசே தர மாட்டேங்கிறாடா. அப்போ நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லி காசு கொண்டு வர சொன்னீங்க, அப்போ நீ கொண்டு வரலையாடா? சாரிடா, எங்கள் அப்பா கொடுக்கலடா. நீனாச்சும் கொண்டு வந்தியாடா? பரிசை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன்டா. என்னடா வட்ட நான் தாண்டா உங்களுக்கு செலவு பண்ணி நான் ஹோட்டலில் சாப்பிட வைக்கிறேன். இந்த தடவையுமா? சரி சாப்பிடுங்க. என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டீங்க, வாங்க. சரி, நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சரி வாங்க, நானே காசு பே பண்ணிட்டேன். சரி ஓகே, பாய், நான் போயிட்டு வரேன். நம்மகிட்ட 1000 ரூபா இருக்குடா, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம 2 பேரும் 500 பிடிச்சிக்கலாம்டா. வட்ட இதே மாதிரி தான் அவளை ஏமாற்றி. என்னடா கைஃபுல்லாக காசாக வச்சுருக்கீங்க? ஃபோனை மறந்துட்டேன்னு எடுக்க வந்தேன். என்னடா இவ்வளோ காசு வச்சுருக்கீங்க? என்னை எப்போவுமே இப்படி தான் ஏமாத்துறீங்களா? சரி, இந்த உலகமே நாடகம் தான்டா. நம்ம இவங்களுக்காண்டி எத்தனை தடவை நம்ம அம்மா அப்பாட்ட போய் எவ்வளோ காசு நம்ம வேஸ்ட் பண்ணியிருப்போம். சரி, நம்ம அம்மா அப்பாட்ட போய் நான் சாரி கேட்டுருவோம். அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இப்போ தான் உனக்கு புத்தி வந்ததா? அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. சரிடா, நான் அவங்க 2 பேருக்கும் நான் வந்து அத்தை என்னை மன்னிச்சிருங்க. நான் உங்கள்கிட்ட எப்படியோ பேசிட்டேன், மன்னிச்சிருங்க அத்தை. என்ன ஏசப்பா வந்துட்டு நமக்கு அப்பாவையும் அம்மாவையும் கீழ்ப்படிய சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்களும் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கீழ்ப்படிங்க. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. அம்மா, எனக்கு இந்த ஃபோனே இனிமேல் வேணாம்மா. இனிமேல் எனக்கு இந்த பைபிள் தான் முக்கியம். எனக்கு இனிமேல் ஏசப்பா தான் முக்கியம். என்னடா இது வாழ்க்கை? சரி, படிச்சு 2 வருஷம் ஆச்சு, இன்னும் நம்மளுக்கு வேலையே கிடைக்கலடா. என்னடாவே இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கேன்? வா, என்னன்னு போய் கேட்போமா. என்னடா அப்படி புலம்பிக்கிட்டு இருக்க நீ? இல்லடா, படிச்சு 2 வருஷம் ஆச்சுடா, இன்னும் வேலையே கிடைக்கலடா. ஆமாண்டா, எங்கள் வீட்லேயும் இப்படி திட்டுறாங்கடா. 2 வருஷம் ஆச்சு, வேலையே கிடைக்க மாட்டேங்குதானே. ஆமாடா, என்னையும் தண்டச்சோறுன்னு வீட்டில் திட்டுறாங்கடா. டேய் மாப்பிள்ள, வாடா. டேய், நம்மளுக்கு ஒரு வேலை வந்துருச்சுடா. என்ன இல்லடா? ஏசு வீடு விற்கிறாராண்டா. ஏசு வீடு விற்கிறார், நல்லா போடுறா. இதனால வேலையே கிடைக்க மாட்டேங்குது. ஏசு விடுவிக்கிறாரு. சரி. ஏசு விடுவிக்கிறார் நடத்தும் ஷார்ட் ஃபிலிம் ஆண்டா. போய் நம்ம தான் நிறைய ரீல்ஸ் பண்றோம்ல, போய் கலந்துக்குவோமா? நாளைக்கு நல்லா தரமா பண்றோம், தரம் தூக்குறோம். டேய், இதானடா அட்ரஸ்? ஆமாண்டா, இதான்டா அட்ரஸ். எனக்கு பயமா இருக்கு, நீயே போய் கேளுடா. ஆமாடா, நீ தான்டா போய் கேப்ப. சரி, நான் போய் கேட்குறேன். ஆல் தி பெஸ்ட்டா. சரிடா. சார் வணக்கம் சார். சார் இது நீங்கள் தானே சார் வெளியிட்டீங்க? இது தினமலரியா சார்? அது சொல்ல உங்களுக்கு குசும்பு சார், அது சொல்லலை சார். இந்த இது நீங்கள் தானே சார் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு ஏதாவது சொன்னீங்க? ஆமாம், அதில் தானே சார் நாங்களாம் வந்திருக்கோம் சார். நீங்கள் மட்டும் தான் இருக்க, நாங்கள் வந்திருக்கோன்ற. சரி, எங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க சார்.
ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார். சரி கான்செப்ட் சொல்கிறேன். நல்லா நடிப்பீங்களா? நல்லா நடிப்போம் சார். சூப்பராக நடிப்போம் சார். ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் சார். ரீல்ஸ் பண்ணால் படத்தில் நடிச்சிடலாமா? நடிச்சிருவோம் சார். அதெல்லாம் நடிச்சிருவோம் சார். இப்போவே நடிச்சாங்களே. சரி கான்செப்ட் சொல்கிறேன், கரெக்டாக நடிச்சிருவீங்களே? ஒரு அப்பா, ஒரு அப்பா, ஒரு அழகான மனைவி, ஒரு அழகான மனைவி, ஒரு 10ஆம் படிக்கிற குழந்தை, ஒரு 10ஆம் படிக்கிற குழந்தை, அதாவது பிள்ளை, ஒரு பிள்ளை. சரி, அது 10th ஃபெயில். 10th ஃபெயில். அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சரிங்க சார். 10 நிமிஷத்துல செத்துருவேன்ட்டாரு. 10 நிமிஷத்துல செத்துருவேன்ட்டாரு டாக்டர் சொன்னாரு. டாக்டர் சொன்னாரு. சரிங்க சார். இதான் கான்செப்ட். நடிச்சிருவீங்களா? நடிச்சிருவோம் சார். சரி சார். டே நீ அம்மாடா, நான் அப்பா. சரிடா. நீ வந்து மகேண்டா, நீ வந்து டாக்டர். சரிடா. நல்லா நடிக்கிறோம்டா. டேய் இதாண்டா நம்மளுக்கு வாய்ப்பு, இது விட்டுறக்கூடாதுடா. நல்லா நடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். வாங்க போகலாம். சுந்தரி டீ கொண்டு வா. இந்த வரேங்க. இந்தாங்க. ஐயோ ரொம்ப நன்றிங்க. அப்பா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே, பயமா வேற இருக்கே. அப்பா நான் 10ஆப்ல ஃபெயிலுப்பா. 10ஆப்ல ஃபெயிலாப்பா? ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே. டாக்டர் கூப்பிடு. சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி, வேமா வாங்கடா. வரேன். ஐயோ இவங்க என்ன 10 நிமிஷத்துல செத்து போயிடுவாங்க. 10 நிமிஷத்துல செத்துப்பாங்க. சரி சரி. என்னையா நடிக்கிறீங்க? ஒரு கலகலப்பு வேண்டாமா? கலகலப்பு இப்ப வரும் சார். இப்ப வரும். கலகலப்புடா. டே கலகலப்பு. ஹே சுந்தரி டீ கொண்டு வாமா. வரேங்க. அப்பா 10ஆப்ல ஃபெயிலுப்பா. 10ஆப்ல ஃபெயிலாப்பா? ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதேப்பா. நெஞ்சு வலிக்குதாடா? டாக்டருக்கு போன் போடுறா. டாக்டர் சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு நெஞ்சு வலி, வாங்க வேமா. இத வரேன். ஐயோ இவங்க என்ன 10 நிமிஷத்துல செத்து போயிடுவாங்க. 10 நிமிஷம் செத்துருவாரா? சரி சார். சரி. என்ன திரும்பி தப்பா நடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன சார் நீங்க தான் சார் கலகலப்பா நடிக்க சொன்னீங்க. அந்த கலகலப்பா நடிச்சோம். இது வந்துட்டு அவர் வந்து சாகுற சீனு. கொஞ்சம் எமோஷனலா ஃபீலிங்கா நடிங்க. இப்ப பாக்குறவங்கலாம் அழுகணும். சரி. சார்லஸ் எல்லாம் கதறணும். அப்படி நடிக்கணும். இப்ப கதறுவாங்க பாருங்க. இப்ப ஏய் எமோஷனலா நடிக்கிறோம். எமோஷனல். டீ கொண்டு வாமா. வரேங்க. டீ ரொம்ப நல்லா இருக்குமா? சரிங்க. 10ஆப்ல ஃபெயிலே. அப்பா என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. அப்பா 10ஆப்ல ஃபெயிலுப்பா. ஐயோ 10ஆப்ல ஃபெயில் ஆயிட்டியாப்பா மறுபடியும்? ஐயோ எனக்கு நெஞ்சு வலிக்குதே. டாக்டர் கூப்பிடியா? டாக்டர் வேமா வாங்க டாக்டர். இத வரேன். ஐயோ இவங்க என்ன 10 நிமிஷத்துல செத்து போயிடுவாங்களே. ஐயோ 10 நிமிஷத்துல செத்துருவாரா? ஐயோ போச்சு. சூப்பர், நல்லா நடிச்சிங்க. ரொம்ப நன்றி. கேமராமேன் அந்த ஃபுட்டேஜ் எடுத்துருவா. சார் என்னாச்சு? என்ன தயங்குறீங்க? இல்லை சார், இவங்க கேவலமாக நடித்தது தான் சார் பதிவாயிருக்கு. நல்லா நடித்தது பதிவாகலை சார். என்ன தம்பி நீங்களே இப்படி பண்ணா எப்படியா? சார் மன்னிச்சிருங்க சார். பார்த்துக்கங்க, நீங்கள் நல்லா நடித்தது இல்லையா? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? என்ன சார் அவர் தப்புயா, அதெல்லாம் கேமராமேனு மிஸ்டேக் பண்ணிட்டாரு சார். என்ன சார் உங்களை நம்பி கேவலமாக நடிச்சதா இருக்கான். போங்க சார். என்ன சார் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், மிஸ் பண்ணிட்டீங்க. சரி போங்க. ஐயோ டே நம்மளுக்கு இருந்தால் வந்து ஒரே முடிஞ்சிருச்சுடா. இது மட்டும்தான் நம்மளால முடியும், அதுவும் இப்போ இல்லை. ஆமாடா, இனிமேல் யாரா நம்மளுக்கு வேலை கொடுப்பா? நம்ம வீட்டில் இருந்தால் திட்டு வாங்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமாடா. இந்த ட்ராமாவோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்பு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு, அதை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் நம்ம பயன்படுத்தணும். சரியா? அதுதான். ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு, நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு,
மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு, ஏசுதான்னு அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. இங்க வந்துட்டு சும்மா நீங்க போவே கூடாது. நீங்க ஒரு அனுபவத்தை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க இந்த இடத்துல அனுபவிச்சுட்டு தான் நீங்க போகணும். பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை, பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 மகிமை, பிறந்தார் 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 பிறந்தார். மேபி உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு 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 I have a reason to dance. I have a reason to shout. For I am filled with grace. Hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L hala, hey hala, hey hala, hey hala, hey hala, hey hala. H-A-L-A-L. டேய் ஒரே ஒரு ஆசைடா. என்னடா சொல்லு. ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் சண்டே கிளாஸ் பசங்க மாதிரி ஆடலாம்டா. ஏன்? ஒன்றும் இல்லை, அப்போதான் நான் கொஞ்சம் ஈஸியாக ஆடுவேன்ல. சரி ரைட்டு. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அண்ணன் அடுத்தது கன்னடம் பக்கம் போயிட்டு வந்துருவோமா? டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆல்ரெடி டைம் ஆச்சு. பாஸ்ட் அங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. மூப்பருங்களும் அங்கே டைமை பார்த்துட்டு இருக்காங்க. வந்தாமா மெசேஜ் சொன்னோமா கிளம்பிட்டே இருக்கணும். மெசேஜ் என்னன்னா, இந்தியான்றது எல்லா மொழியும் எல்லா கலாச்சாரமும் சேர்ந்தது. ஆண்டவர் பாகுபாடு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமா ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். ஓ அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டாய். பாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. லலலாலா 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 லலலாலா. அண்ணே, நம்ம பேன் இண்டியா பர்ஃபார்மன்ஸை கலக்கிட்டோம். நம்ம டேலண்ட்டை இனிமேல் இந்த ஊரே பேசும். டேலண்ட் எல்லாம் ஒன்றும் இல்லை பிரதர். 1 2 3 4. கிருவா 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 கிருவா. நான் இல்லை, என் டேலண்ட் இல்லை, என் டேலண்ட் இல்லை, எல்லாம் கிருவா. நான் இல்லை, என் டேலண்ட் இல்லை, என் டேலண்ட் இல்லை, எல்லாம் கிருவா. கிருவா 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 கிருவா, எல்லாம் கிருவா 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 கிருவா. சரி, என் வைப்ல ஒரு ஆட்டத்தை போட்டுடலாமா? சந்தக் சந்தக் சந்தா, சந்தக் சந்தக் சந்தா, டக்குடு டக்குடு
இஸ்ரவேலரை வழிநடத்திய என் தேவன் இந்த சிஜிசியின் 5 நாட்களும் எங்களை கருத்தாய் வழிநடத்திய என் அன்பின் தேவனுக்கு முதலாவது எனது நன்றிகள். கண்ணு கண்ணு என்று எங்களை செல்லமாக அழைத்து எங்களது ஒவ்வொரு செயலிலும் எங்களை பாராட்டி உற்சாகப்படுத்தும் எங்கள் சபையின் ஆவிக்குரிய தகப்பன் எங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். உறவுகள் 1000 இருந்தாலும் தாயை மிஞ்சும் உறவு இந்த உலக அன்பில் இல்லை. அத்தகைய உன்னதமான அன்பினை எங்கள் அனைவரிடமும் காட்டிய அன்பு பாஸ்டர் அம்மா அவர்களுக்கு எங்கள் உள்ளம் கனிந்த நன்றிகள். தேங்க்யூ பாஸ்டர்மா. காலையில் ஆலயத்திற்கு வந்ததும் வேதத்தின் மன்னாவால் எங்களை நிறைத்து நாள் முழுவதும் எங்களை உற்சாகப்படுத்தியும் பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பிய விதத்தில் தோன்றி உற்சாகப்படுத்திய எங்கள் அன்பின் பாஸ்டர் சாலமோன் ராஜா அவர்களுக்கும் எங்கள் அருமை சகோதரி ஜெஸ்ஸி அவர்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றி. தேங்க்யூ ஜெஸ். இறைக்க இறைக்க ஊறி வரும் கிணற்றின் நீரைத்தான் பார்த்திருக்கிறோம். ஆனால் எடுக்க எடுக்க வரும் பரிசுகளை இவளின் கைப்பையில் காண்கிறோம். அந்த கைப்பையின் சொந்தக்காரியான என் அன்பு சகோதரி டாக்டர் அகஸ்டினா அவர்களுக்கு பிள்ளைகளின் சார்பாக நன்றி. தேங்க்யூ அகஸ்டினா. வண்ண வண்ண உடையணிந்து வண்ணத்து பூச்சிகளாய் மழலை பேச்சில் கொஞ்சம் கிளிகளாய் துள்ளி குதிக்கும் மான்களாய் இந்த சிஜிசியின் 5 நாட்களும் உங்களது சிரிப்பினில் இன்பத்தை காணச் செய்த அன்பு கண்மணி பிள்ளைகளுக்கும் அவர்களை ஆவலோடு ஆலயத்துக்கு அனுப்பி வைத்த பெற்றோராகிய உங்களுக்கும் எங்கள் சபையின் சார்பாக நன்றிகள். புழுதி பறக்க புயலென வீசும் காற்று கூட இவர்களிடம் தோற்றுவிடும் போல மின்னலை மிஞ்சும் வேகமான துரிதமான வேலைகளை மின்னலை போல செய்து முடிக்கும் என் அன்பு தம்பிகளுக்கும் எங்கள் அனைவரின் சார்பில் நன்றிகள். சுற்றுவதில் ஒரு நிமிடம் கூட தாக்கு பிடிக்காத பம்பரத்தை தான் இதுவரை நான் கண்டிருக்கிறேன். இந்த சிஜிசியின் 5 நாட்களிலும் காலையில் சுற்ற ஆரம்பித்த பம்பரம் அந்தி சாயும் வரை சுற்றி கொண்டே இருந்தது. பம்பரம் போல சுற்றிய என் அன்பு அம்மாமார்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பிலும் நன்றிகள். இவர்களின் கைகளில் அடையாளமாக சிவப்பு நூலை கட்டி இவர்களை தேவன் எதற்காக தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தினை சிறப்பாக நிறைவேற்றி இளஞ்சிவப்பில் ஜொலிக்கும் என் அன்பு ஆசிரியர்களுக்கு சபையின் சார்பாக நன்றிகள். கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்துக்கு உதாரணமாக கொடுத்த உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. ஆமென். ஜெபிக்கிறேன். தகப்பனை இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்ற வசனத்தின்படி ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு கருத்தாய் வசனத்தை போதிக்கும்படி ஆண்டவர் உடைய பிள்ளைகளுக்கு கிருபிந்ததுக்கு நன்றி. ஆண்டவரை ஆரம்பம் முதல் கடைசி வரை கூட இருந்ததுக்கு நன்றி. எல்லார் உள்ளத்தில் ஒரு தேவ கிருபை, தேவ சமானம், தேவ மகிமை கடந்து வரட்டும். நீங்கள் செஞ்ச எல்லா உபகாரங்களுக்கும் உதவிகளுக்கும் கோடி ஸ்தோத்திரத்தை, கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரை பெற்றோர்களை நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவர் இதுக்கு உறுதுணையாக இருந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஆஸ்வதிக்கிறோம். இவர்கள் வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, பெருகும்படி கிருபித்தாங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.